ஹாய், திஸ் இஸ் வரு தாட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 369 டெஸ்ட்ல ரெடி பண்ணியிருக்க புது கல்வியோகி பாட்காஸ்ட் ஆப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கல்வியோகி பாட்காஸ்ட் ஆப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மேக் லேர்னிங் ஈஸியர் அண்ட் ஜாய்ஃபுல். நமக்கு ஒரு விஷயம் மறக்காம இருக்கணும்னா அந்த விஷயத்த நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள கொண்டு போனாதான் எப்பயுமே மறக்க முடியாது. லைக் நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோரியோ அந்த சாங்கோ நமக்கு மைண்ட்ல நல்லா போய் பதிஞ்சிரும். நம்ம எந்த டைம்ல கேட்டாலும் நம்ம அதை சொல்லுவோம். ஸ்டோரி என்னன்னு கேட்டா நம்ம ஒரு தடவை தான் பார்த்துருப்போம். ஆனா அதை நம்ம அக்யூரேட்டா சொல்லுவோம். இந்த டைம்ல இது வரும், அந்த டைம்ல அது வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி படிக்கிறதும் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சிருப்போம். ஸோ அதை மைண்ட் பண்ணி தான் நம்ம 369 டெஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்வியோகி பாட்காஸ்ட் ஆப் அப்படிங்கிற ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்க்கான லிங்க் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். மெயினா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆப்ல நம்ம லிசனிங் மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்க முடியும். லைக் ஒரு சாங் கேட்குற மாதிரி. இப்போ நம்ம இந்த ஆப்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சிக்குள்ள போறேன். போனோம்னா நமக்கு இப்போ பாலிட்டிக்கான பார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு 74 எபிசோட்ஸ் இருக்குது இதுல. லைக் நம்ம இந்த 74 ஆடியோஸையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிரும். எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 12 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆடியோஸ் தான் நிறைய இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஒன்று மட்டும் ப்ளே பண்றேன், நீங்களே கேட்டு பாருங்க. வணக்கம். ஒரு நாட்டோட பயணத்துல சில சமயங்கள்ல நின்னு திரும்பி பார்க்கிறது ரொம்ப அவசியம். நாம எங்க ஆரம்பிச்சோம், இப்போ எங்க இருக்கோம், எங்க போகணும்னு யோசிக்கணும். அப்படி இந்திய குடியரசோட முதல் 50 வருஷ பயணத்தை அலசி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேசிய ஆணையத்தோட அறிக்கையை தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க. லைக் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நமக்கு தங்கிலீஷ்ல தான் இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஒரு ஸ்டாஃப் நமக்கு டீச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற பீப்புளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி தான் வந்து இதுல டீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நீங்க இந்த ஆடியோ கேக்குறீங்கன்னா அதுக்கான நோட்ஸுமே உங்களுக்கு கீழே அவைலபிளா இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஆடியோ கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மோட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. லைக் நீங்க வந்து கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க அதை கேட்க முடியும். ஏன்னா உங்களால இதில் நோட்ஸும் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க நோட்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். லைக் புக் மார்க் பண்ணி வச்சுக்க முடியும். என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் ஸ்பீட் அப் நாம பண்ணியும் பேச நீங்க கேட்டுக்கலாம். ஆரம்பிச்சாலே நம்ம கவனம் எல்லாம் டெல்லியை நோக்கி தான் போகும். ஆமா, தேசிய கட்சிகள், பிரதம மந்திரி வேட்பாளர்கள். ஆமா, அவங்க கொள்கைகள் லைக் உங்களால ஈஸியா வந்து இந்த டைம் வந்து ஸ்பீட் அப் பண்ணி உங்களால படிச்சுக்க முடியும். 3x வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைக் பண்ணி வச்சுக்க முடியும். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த நான் பார்த்துட்டு இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களால பிளேலிஸ்ட் கூட கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்மளோட அப்கமிங் ஆப் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ண போது இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய ஹிந்தியில இருக்கும் இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். முதல் முறையா தங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு ஆப்னா நம்மளுடைய கல்வி யோகி பாட்காஸ்ட் ஆப் தான். ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து நம்மளை சுத்தி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்கறது மூலயமா நம்மளால எஜுகேஷனை ஒரு ஸ்டெப் ஈஸியரா கொண்டு போக முடியும். நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, நம்ம கிட்ட எஸ்எஸ்சி, டிஆர்பி இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த ஆப் மூலயமா எஜுகேஷனை ஈஸியரா சிம்பிளரா கொண்டு போக முடியும் நம்மளால. இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்குக்கான இதை வந்து உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சினா நம்மளுடைய சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஸ்சி லைக் எல்லாமே சிலபஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இது வந்து அப்லோட் ஆயிருக்கும். அதே மாதிரி மெயினாக டிஆர்பிலையும் உங்களுக்கு நிறைய 55 எபிசோட்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான எபிசோட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் நிஜமாலுமே நமக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கிறது மூலயமா ஒருத்தவங்க சொல்லி நம்ம கேட்கறது மூலயமா நம்மளால அதை சீக்கிரமும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து புக்ஸ் படித்தா போரிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த பாட்காஸ்ட் ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போரே அடிக்காது. அண்ட் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம். ரொம்ப கிளியராக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த மாதிரி எஜுகேஷனை ஈஸியராக கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆப் பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Until then, bye.